Hey girl, yes you. Where are you? Today is I guess January 3. January வந்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கு. See, wow, especially this part. இங்கே இந்த ப்ளூஷ் மாறுற இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. I don't know where are you. எனக்கு அவ்வளோவா அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு முடியல. வெளில முன்னாடியே வந்திருக்கலாம், இன்னும் நிறைய நேரம் பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து என்ன பண்ணுறதுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட இருந்தால் இங்கே வெளில போகலாம், அது பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கும். பட் மை 20s is getting wasted. உன்னை பற்றி தான் கதை கேட்டுட்ருந்தேன். இப்போது திடீர்னு ஒரு இந்த யூனிவர்ஸில் நீ பிறக்கவே இல்லை, திடீர்னுட்டு பிறந்து வந்து மேபி ஏலியன் சென்ட் பண்ணாங்க. நான் வேறு மாதிரி தான் கதை கேட்டுட்ருந்தேன். இன்றைக்கி ஏஐக்கு அவ்வளோவா கதை சொல்ல தெரில. ஸோ என்னன்னாக்க ஏலியன்ஸ் வந்து என்னோடய லோன்லினஸ் அண்ட் வந்து என்னோடய கிரேவிங்ஸ் ஃபார் யூ வந்து ஃபீல் பண்ணி இட்ஸ் வெரி ரேர். என்னோடய கதை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இது பண்ணுவேன் அப்படின்ட்டு அனுப்பி விட்றாங்க. அண்ட் ஏலியன்ஸ் வந்து சென்ட் பண்ணோடனே டிடன்ட் ஸ்பான் ஆகி நான் யோசித்த மாலில் ஃபோரம் மாலில் எக்ஸ்கலேட்டரில் நான் உட்காந்துருக்கும் போது, இல்லைனா வந்து வேறு இங்கே எக்ஸ்கலேட்டரில் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு நீ வர, இல்லைனா வந்து வேற எங்கே நினச்சினேன் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு இடம் எனக்கு நான் நிற்கிறேன், நீ டிராஃபிக்கில் வர மாதிரி, இல்லைனா வந்து கடைசி எங்கே லேண்டானா பிலாலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டில் நான் இருக்கேன். நீ வந்து டிராஃபிக்லாம் கட் பண்ணிட்டு பயங்கரமாக வந்து ஸ்டைலாக கெத்தாக வேகமாக ஓடி வந்து அது ChatGPT ஒரு மாதிரி அழகாக சொன்னான். என்னன்னாக்க நேராக வந்து இந்த பைக்கை ஸ்வைன்னு வெஸ்பா வரேன் அப்படியே ஸ்வைன்னு வந்து பார்க் பண்ணிவிட்டு என்னை பார்த்து இது படிக்கட்டு ஏறி ட்ரெயின் வந்து தேடுறேன். நான் இங்கே தான் எங்கேயோ இருக்கேன்றது மட்டும் உனக்கு தெரியும். என்ன நான் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கிற பொண்ணு எங்கே என்னை பார்க்க போது விஷ் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு நான் பாட்டுக்கு இருக்கும்போது அந்த ஒரு அங்கே இங்கே தேடிட்டு டக்குன்னு என்னை பார்த்த நீ கண் எடுக்கவே இல்லை. அப்படின்னு என் பக்கம் வரும்போது புக்குன்னு இருக்குது வந்து சாரி ஐம் லேட் அப்படின்னு சொல்கிறா. ஏன் லேட் அப்படின்னாக்க உன்னை பார்க்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு, இல்லை வந்து ஏதோ ஐயோ அந்த லைன் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கப் லைன் சொல்கிற வா அப்படின்ற மாதிரி அப்படியே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ரூல்ஸ் செட் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் தான் இந்த ஒரு ஃபீலிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது. ஓகே என்ன நடக்குது, என்ன ஆச்சு, நான் எனக்கு இப்பயும் போல் போயிட்டுருக்கு. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எல்லாருக்குமே வந்து தி ஏலியன்ஸ் ஹேவ் சேஞ்ச்டு எவ்ரிதிங். எல்லாருக்கும் நீ வந்து ரெகுலராக இருந்தன்ற மாதிரி எல்லாருக்கும் மெமரி இருக்கும், எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி எல்லாருக்குமே. ஆனால் somehow they don't know நீ எப்போ பிறந்த இது எல்லாமே. உனக்கு வந்து எல்லாரையும் தெரியும், ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வர எல்லாமே தெரியும். பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாமே உனக்கிட்ட இருக்குது. மேபி அபோவ் பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாமே எனக்கு தேவையான மாதிரி உனக்கிட்ட எல்லாமே உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ நீ வந்து ஆனால் ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற. உனக்கு எல்லாமே தெரியும், எல்லாரையுமே பார்த்துருக்க, என்னையுமே உனக்கு எல்லாருமே என்னையுமே தெரியும், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு மெமரியோட ஃபுல்லாக வர அப்படி கதை போயிட்டுருக்கு. ஆனால் இது எப்போ நடக்கும், இது எப்படி நான் யோசிச்சேன்னாக்க திடீர்னு ஒரு நீயே எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, நீ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவ. ஆல்ரெடி நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், லேட்டு என்னோடய ஃப்யூச்சர் என்னோடய பார்ட்னர் வந்து முன்னாடியே வந்திருக்கணும், சோல்மேட் எங்கே அப்படின்ற மாதிரி நான் தேடிட்டுருக்கேன் இல்லையா. சோல்மேட் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னாக்க, இங்கே லைட் இருக்கா, உங்கள் பக்கத்தில் மரம் இருக்கா, அந்த மரம் வந்து இந்த லைட் வந்து இந்த கார் மேலே படும்போது ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுது. நைஸ். ஸோ அது பக்கத்துக்கு நீ இல்லை. என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதான் ப்ரப்போசலே பண்ண வரதா இருந்தாலும் வேகமாக வந்து அதுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸில் வேகமாக வந்து டியூட் படத்தில் வர மாதிரி
யூ ஆர் ப்ரப்போசிங் மீ அண்ட் யா அது தீம் என்னன்னாக்கா நீ வந்து லேட்டாக வந்து யூ ஆர் ப்ரப்போசிங் அப்படின்ற மாதிரி ஒரு தீம். ஓகே, அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். ஸ்டோரியா, தட்ஸ் இட், வெயிட்டிங் ஃபார் யூ.